அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாமினேட்டரை டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு வரோம். டோட்டல் 13 டெஸ்ட்டில் இன்றைக்கி டெஸ்ட்டு 7 பார்க்க போகிறோம். இன்றைக்கான டெஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கான ஆன்சர் கொஷின் தான் அது. ஸோ டெஸ்ட் கொஷின் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டேன். டெஸ்ட் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துருவோம். இது மொத்தமாக எவ்வளோ கொஷின் சார் கேட்டிருக்கீங்க அப்படின்னா 110 கொஸ்டின். ஒரு டெஸ்ட்டுக்கு 110 கொஸ்டின். அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 13 டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. அப்போ 13 டெஸ்ட்டுனா 13 × 110 கொஸ்டின். ஸோ அதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாவே நீங்கள் என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். மேத்தமெட்டிக்ஸில் 100 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஸோ 110 தெளிவாக பார்க்கணும். அதாவது லாஸ்ட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். சார் ஆல்ரெடி நான் நிறையா சப்ஜெக்ட் படிச்சிருக்கேன் சார், நிறைய ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் 110க்கு 110 எடுக்கலாம். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ எல்லா ஏரியாவையும் அடித்து நொறுக்கி தள்ளியிருப்பேன், எல்லா கொஷின்ஸுமே. ஸோ எந்த கொஷின்ஸுமே மிஸ் ஆகாது, அதுதான் முக்கியம். ஸோ இமிடியேட்டாக இந்த 6 நாளில் இந்த கொஷின் ப்ராக்டிக்ஸை பண்ணணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். என்னோட 7 பிடிஎஃப் முடிஞ்சிருக்கு. இந்த 7 பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். அதுக்கு மினிமம் நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த 7 பிடிஎஃப் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா ஏரியாவையும் கவர் ஆகிடும். ஸோ எல்லா கான்செப்ட்டும் ஓரளவுக்கு ரீச் பண்ணிடலாம். இதை பாருங்கள், இது கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இப்படி கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இதான் என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இது போல் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே இருக்கும். ஓகே, என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ் நாட் யூசிங் த ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா வித் ஸ்டெப் சைஸ் ஹச்சுக்கு டிஃபைன் பண்ணிட்டாங்க. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பை ஹெச். ஓகே, ஸோ அப்படி பட்சத்தில் உங்களுடைய ஹச் வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.1, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸ் கொடுத்துட்டு எஃப் டேஸ் ஆஃப் 0ன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் போட்டு நீங்கள் சிம்பிளை பண்ணால் போதும். அடுத்து சென்ட்ரல் டிஃபரன்ஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது வந்து ஃபார்வர்ட் டிஃபரன்ஸு. ஓகே, ரொம்ப முக்கியம், இது வந்து ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க ஃபார்முலா பாருங்கள், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் ஹெச் டபுள் பை 2h. அவங்க எஃப் டேஸ் ஆஃப் 1 கேட்குறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹச் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அதனுடைய சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். ஸோ ஈஸியாக புரியும் உங்களுக்கு, ஓரளவுக்கு புரியுற மாதிரியே டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா ஃபார் யூசிங் சென்ட்ரல் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் மைனஸ் 2 டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் ஹெச் டபுள் பை ஹச் ஸ்கொயர். இதுக்கு எக்ஸ்போனென்ஷியல் பவர் அட் 0ல் ஹச் வந்து 0.1. அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 0 நான் எவாலுவேட் பண்ணி சொல்லி கேட்குறேன். சிம்சன் 1/3 ரூலுக்கு உங்களுடைய ஹச் வேல்யூ பி மைனஸ் ஏ பை 2 டிஃபைன் பண்ணிக்க வேண்டியதான். இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் ஏ, பிக்கு இது ஹச் டிஃபைன் பண்ணுறது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, இன்டர்வல் வேல்யூ வந்து 0 to 2 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கம்ப்யூட்டேஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹச் வந்து 1. ஏன் ஹச் 1னா பி மைனஸ் ஏ பை 2 போடும்போது 2 மைனஸ் 0 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 1 வரும். ஸோ ஹச் வந்து 1, எக்ஸ் நாட் வந்து 0 இனிஷியல் வேல்யூ. ஓகே, அடுத்து ஃபைனல் வேல்யூ வந்து 2, இன்டர்வல்லே மிட் வேல்யூ வந்து 1. ஸோ அப்போது இந்த ஃபார்முலா போடுறீங்க, கொடுத்துறாங்க ஹச் பை 3. அப்போ 1/3 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் 4 டைம்ஸ் எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2. ஸோ ஜஸ்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் என்னன்றது தெரியும். இந்த நியர் வேல்யூஸும் அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். டைரக்ட் ரேஷியோ வேல்யூ கொடுத்தாலும் நீங்கள் போட்டு வேண்டியதான். ஸோ இது பாருங்கள், சிம்சன் 3/8 ரூலுக்கான ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் கியூப் கொடுத்துட்டு 3 சப் இன்டர்வலுக்கு ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஹச் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 சப் இன்டர்வல்னா 0 to 3க்கு 0 to 1, 0 to 2, 0 to 3. ஸோ அதான் சப் இன்டர்வல்ஸ். ஸோ அப்போ நோட்ஸ் என்ன கிடைக்கும், எக்ஸ் நாட் 0, எக்ஸ் நாட் 1, எக்ஸ் 1 1, எக்ஸ் 2 2, எக்ஸ் 3 வந்து 3 கிடைக்கும். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ட்ராபிசாய்டல் ரூல் ரொம்ப முக்கியமான ரூலு. ஸோ அதுக்கு பார்த்துக்குங்க. இது போல் எல்லா ப்ராப்ளமும் அடித்து நொறுக்கி தள்ளியிருப்பேன். சார் இப்போ நீங்கள் வந்து யூஜிடிஆர்பிக்கு மட்டும்தான் பிஜிடிஆர்பிக்கு மட்டும் தான் டெஸ்ட் பேட்ச் போடுறீங்களா? கிடையாது. இதை பாருங்கள், யூஜிடிஆர்பிக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் இன்றைக்கி வந்து பிடிஇ போட்டிருக்கேன். மொத்தம் இதில் எத்தனை டெஸ்ட்டாக கேட்பீங்கன்னா 120 டெஸ்ட் நடத்துகிறேன். ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12 டெஸ்ட்டு. ஸோ எவ்வளோ கொஷின்ஸாக இருக்குன்னா மினிமம் 50, மேக்ஸிமம் 100 கொஷின்ஸ் கிட்ட. ஓகே, ஸோ இந்த இமீடியட்டாக இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் சார் ஆகுதுன்னா 1 month ஆகுது. ஸோ எப்பப்போ நடக்கும் அப்படின்னா மண்டே, வெட்னஸ்டே, அப்புறம் ஃப்ரைடே, சண்டே, இந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கும். வீக்லி 4 days நடக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படியே போட வேண்டியது தான். ஸோ சிம்பிள் இல்லை. இது வந்து அகைன் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணுறோம். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஃப்ரம் ஏ அண்ட் பி இதுலேருந்து எலிமினேட் பண்ணணும். அதுக்கான பிடி என்ன வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கம்ப்ளீட் இன்டர்வல் ஆஃப் த பிடி. ஸோ இது வந்து டேரெக்டாகவே கிளைரேட்ஸ் ஃபார்ம் இசட் பி ஈக்குவல் டு ஏ கியூ ஈக்குவல் டு பி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. கம்ப்ளீட் இன்டர்வல். இதுக்கான சிங்குலர் இன்டர்வல் கேட்குறாங்க. ஸோ
நீங்கள் கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஏபியை ரிமூவ் பண்ணால் போதும், அதான் சிம்பிளர் இன்டெக்ரல். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான கான்செப்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும். ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் 3 வித் ரெஸ்பெக்ட் ஏ கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிக்கணும், அந்த ஏபி கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து நமக்கு தெரியும், இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தா இதுதான் அப்படின்றது சொல்லிடும், ஜென்ரல் சொல்யூஷன். அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ இது வந்து கோஷியல் லீனியர் பீடி தான் லெக்ராஞ்சி ஈக்குவேஷன்ஸ். அப்போ ஸ்மால் பி இன்டு கேபிட்டல் பி, ஸ்மால் கியூ இன்டு கேபிட்டல் கியூ ஈக்குவல் டு ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர், அவ்வளோதான். இது வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன், dx by p dy by q ஈக்குவல் டு dz by r. ஓகே, இப்போ எல்லா ஏரியா கொஷின்ஸும் வேற லெவலாக சம்பவம் பண்ணியிருப்பேன். இந்த கொஷின்ஸும் பிஜிடிஆர்பி படிக்கணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஒரு சிலது பேசிக் கான்செப்ட்குள்ளே இறங்கி கேட்கணும்னா இதெல்லாம் கேட்க சான்சஸ். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்பியர் ஆஃப் சென்டர் 0 0 ஏ கொடுத்துட்டு ரேடியஸ் ஆர் கொடுத்துட்டு, அதாவது இசட் ஆக்சிஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து உங்களுடைய ஈக்குவேஷன்ஸ் என்னவா இருக்கும், ஸ்பியருடைய பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்ன்றது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சும்மா போட்டலாம், பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஒரு டைமென்ஷன் 0 பண்ணால் உங்களுக்கு வந்து பிடி வந்து செகண்ட் ஆர்டர் கன்வெர்ட் ஆகும், 2 பேராமீட்டர்ஸ் வர மாதிரி. நிறைய ஷார்ட்கட் இருக்குது, சும்மா அப்படியே பார்த்தோன்னே அடிக்கலாம். நிறையா இனிமேல் கிளாஸஸ் கொடுக்க போகிறேன். என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். இது போல் டீட்டெயில் சொல்யூஷனோட ஆன்சர்ஸ் கொடுத்துருவேன். அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் ஒரு சில டைம் கொடுப்பேன், அது ஃபுல்லாகவும் கொடுக்க முடியாது, டைமுக்கு கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு நான் போட்டுருவேன். ஓகே, புரியுதுங்களா? இந்த நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி டேட்டுக்கு பிடிஎஃப் படிங்கன்னா பிடிஎஃப் படித்து வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் நான் சொல்லுவேன், அது நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே படித்து வச்சுக்கிட்டு அதுக்கான கொஸ்டினுக்கு நீங்கள் வெயிட்டிங் பண்ணுங்க. இப்போ பிஜிடிஆர்பி பார்ப்போம். ஸோ பிஜிடிஆர்பியில் இங்கே பாருங்கள், எரர் பவுன்ஸ் கேட்குறேன் பாருங்கள். 1/3 ரூலுக்கு வந்து சிம்சன் 1/3 ரூலுக்கு எரர் பவுன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஐ டிவைட் பை 1/8 இன்ட்டு h4 f4 ஃபோர்த் டெரிவேட்டிவ்க்கு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், அதான் எரர் பவுன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து அகைன் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா. அதே போல் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் மறந்து போகக்கூடாதுன்னு நிறைய ரிப்பீட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். அதாவது அதுக்கு நீங்கள் வந்து சலிச்சிக்கூடாது. ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கூடாது, சலிச்சிக்கூடாது. அட போட அப்படின்னு தூக்கி போடக்கூடாது. அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்ஸ் வரும், ஒவ்வொன்றுமே மாட்டோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணின்னு இது பாருங்கள். பிகாட்ஸு பிக்சர் பாயிண்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு செகண்ட் ஐட்ரேஷனுடைய ஃபார்முலா என்னன்னு சொல்லி கேட்டிருப்பேன். ஓகே, ஸோ இது போல் செம்மையாக இருக்கும், எல்லாமே வந்து கொஷின்ஸ் வந்து வேறு லெவலாக கேட்டிருப்பேன். இது வந்து ரங்கேகோத்தா 4th ஆர்டர் மெத்தட். ஓகே, இப்போது நீங்கள் இப்போ காலேஜ் டிஆர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். 200 ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் போட்டிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன் 200 ப்ராப்ளம்ஸு, இது ரிசீவ் பண்ணிக்கிங்க. அப்புறம் 3000 ப்ராப்ளம் எம்சிக்யூ. சார் நான் மேத்தமெட்டிக்ஸில் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் படிக்கிறதுக்கு ஒரு புத்தகம் எனக்கு ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் சார் அப்படின்னா இந்த 3000 ப்ராப்ளம்ஸோட எம்சிக்யூஸ் வாங்கிக்கோங்க, சும்மா தரமாக இருக்கும். இந்த எம்சிக்யூஸை ரிசீவ் பண்ணி பாருங்கள், எனக்கு தெரியும். ஸோ வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருப்பேன் எல்லா ஏரியாவிலையும். ஸோ இமீடியட்டாக அந்த எம்சிக்யூஸை வாங்கி படிங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு. ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நமக்கு இது ஃபேவராக தெரிஞ்ச ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸோடைய காம்பனன்ட்ஸு, ஹாமில்டனியன் யூஸ் பண்ணி ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த டி ஒமேகா வேல்யூ எக்ஸாக்ட் ஃபார்முக்கான ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் வெஜ் ப்ராடக்ட், இது பேர் வந்து வெஜ் ப்ராடக்ட். ஸோ 3 ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 0 ஃபார்ம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ எல்லாம் ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து தான் கேட்டிருக்கேன். ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாவே போதும், உங்களுக்கு வந்து அந்த கொஷின்ஸ்லாம் டைரெக்டாகவே இருக்குங்க, மிஸ் ஆகாது. சார் இதில் ப்ரீவியஸ் இயர் பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி மொத்தமும் சேர்த்துருப்பீங்களான்னா எல்லாமே இருக்குங்க, அடித்து நொறுக்கி தள்ளியிருப்பேன். எல்லா கொஷின்ஸுமே இது உள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் என்னுடைய டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் ரிசீவ் பண்ணிக்கணும். 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு எக்ஸாமும் கொஞ்சம் கஷ்டம் கிடையாது. ஒரு எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற ஐடியா இல்லாமல் நீங்கள் தவிக்க வேணாம். ஸோ எல்லா ஏரியாவையும் அடித்து நொறுக்கி தள்ளியிருப்பேன். ஸோ இந்த சேனல் இருக்கிற நிறைய 1200 ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துட்டோம். ஸோ ஜஸ்ட்டு சேனலோட ப்ளேலிஸ்ட்டு போங்க, இதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். எஃப்ஆப்டி கொடுத்துட்டு இன்டர்வல் 0 எஃப்ஆப்டி டிடி என்னவாக இருக்கும், அகைன் ஒரு வெக்டார் வேல்யூ ஃபங்க்ஷன் தான், அது எப்படி இருக்குன்றதான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ எல்லா கொஷினுமே இருக்கும். இந்த ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறது, ஆர்டர்ஸ் ஆஃப் டி. ஸோ ஆர்க் லென்த்துக்கு ஃபார்முலா. ஸோ நீங்கள் வந்து இது இன்க்ரீசிங் கர்வாக இருக்குது அப்படின்னா காமா 5 காமா 0 போட்டு தூக்கிடலாம். ஸோ ஒர்க் டன் எஃப் வெக்டர் டிஆர் வெக்டருடைய ஒர்க் டன் வேல்யூஸ் கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி மேப்பு, நாம் லீனியர் ஸ்பேஸில் மேப் கண்டினியூட்டாக இருந்தால் டி ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 0 வென் நாம் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 0. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அடிச்சு நோக்கிப்பேன். ஈக்குவலன் நாமோடைய கண்டிஷன்ஸ், சுப் நாம். ஓகே, அது எல்லாமே டிஃபைன் பண்ணியிருப்பேன் சுப் நாமுக்கு. இப்போ நாம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் இருக்கும் டி டைம்ஸ் நாம் ஆஃப் எக்ஸ், அந்த கண்டிஷன்ஸு மேக்ஸிமம் பவுண்டு கொடுக்குறதுலாம் எல்லாமே பேசியிருப்பேன். இந்த ரிஃப்ளெக்ஷன் நேச்சர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும்.
ஸோ நீங்கள் ஒரு கம்ப்ளீட் கொஷின் செஷனை இதில் மீட் பண்ணலாம். அவ்வளோ ஏரியாவை அடிச்சு நொறுக்கி தள்ளியிருப்பேன். இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி இந்த கொஷின்ஸை இருக்கிற 6 டேஸ்க்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. எக்ஸாமில் எல்லா பேருமே போஸ்டிங் வாங்கணும், என்னுடைய வாழ்த்துக்கள். டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் இப்போதைக்கு வந்து 100 பேர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. 100 பேரில் மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள், ரெகுலராக கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு இருக்கிற 6 டேஸை டைம் போட்டு உட்காந்து படிங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.